எல்லா ஆன்மீக சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோல சந்திக்கிறோம்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கான வீடியோல யாரை பத்தி பார்க்க போறோம்னா நொண்டி கருப்பசாமியை பத்தி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம மாரநாடு கருப்பசாமியோட முழு வரலாறு போட்டிருக்கோம். அதே மாதிரி கருப்பசாமியோட பல வரலாறுகள், அதே மாதிரி பல தெய்வங்களோட வரலாறுகளும் ஷார்ட்ஸ் வீடியோல நிறையவே போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல போய் பாத்துக்கங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சரி, இந்த கதை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா தேனி மாவட்டம் ஓடைப்பட்டியில இருந்து ஆரம்பிக்குது. இந்த ஊர்ல நல்ல காடு கரையெல்லாம் வச்சு வெள்ளாம செய்யக்கூடிய விவசாயி ஒருத்தர் இருந்திருக்காரு. அப்படி அவர் நிலத்துல விளையிற தானியங்களை எல்லாம் சந்தையில போய் விக்கிறத ஒரு வழக்கமாவே வச்சிருந்திருக்காரு. அதே மாதிரி தான் ஒரு நாள் தன்னுடைய நிலத்துல விளைந்த தானியங்களை விக்கிறதுக்காக டீ கல்லுப்பட்டி வழியா தேனி சந்தைக்கு வண்டி மாடு கட்டி கொண்டு போய்கிட்டு இருக்காரு. அப்படி அவர் போற வழியில ஒரு கால் ஊனமானவர் வண்டியை மறைக்கிறாரு. இத பார்த்த விவசாயி, எப்பா யார் பாணி, எதுக்கு பாப்பா வண்டியை மறைக்கிற, என்னப்பா வேணும் உனக்கு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த ஆளு, ஐயா எங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க, எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லையா, அதனால என்ன கூட மாட ஒத்தாசைக்கு சேர்த்துக்குங்க யாருன்னு சொல்றாரு. இதை கேட்டு பரிதாபப்பட்டு போன விவசாயி, சரிப்பா உனக்கு வேலை இருக்கு வண்டியில ஏறுன்னு சொல்லி அவரையும் கூட்டிக்கிட்டு அப்படியே விளைந்த தானியங்கள் எல்லாத்தையும் தேனி சந்தையில வித்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க விவசாயி ஐயா பொண்ணு நிறை மாத கர்ப்பிணியாக இருக்காங்க. இதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த அந்த கால் ஊனமானவர் அங்க பண்ண வேலைகளையும் வயக்காடுகளை பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு பின்னால இருக்க கொட்டகையில இருந்துட்டு வந்திருக்காரு. இப்படியே நாள்களும் கடந்து போகுது. வந்திருக்கிற அந்த ஆளு யாருன்னே உங்களுக்கு தெரியல. இதுக்கப்புறமா யாருமே எதிர்பாராத ஒரு சமயம் இந்த விவசாயி ஐயா வேலை விஷயமா வெளியூருக்கு போறாரு. அப்ப அந்த வீட்டுல அந்த கால் ஊனமானவரும் நிறை மாதமாக இருந்த அந்த ஐயா பொண்ணு மட்டும்தான் இருக்காங்க. இதுக்கப்புறமா காலையில போன அந்த ஐயா ரொம்ப நேரம் ஆகியும் வீட்டுக்கு திரும்பவே இல்லை. சாயங்காலம் முடிஞ்சு இருட்ட ஆரம்பிச்சிடுது. இது பத்தாதுன்னு அன்னைக்குன்னு பார்த்து சரியான மழை வெளுத்து வாங்குது. அப்ப அந்த வீட்டுல இருந்து அலறல் சத்தம் கேக்குது. அப்ப கொட்டகையில இருந்த அந்த கால் ஊனமானவர் என்னடா அது சத்தம் கேக்குதுன்னு வந்து பாக்குறாரு. அப்பதான் தெரியுது அந்த ஐயாவோட பொண்ணுக்கு பிரசவ வலி ஏற்பட்டிருக்குன்னு. அப்பன்னு பார்த்து வீட்டுக்குள்ள ஏத்தி வச்சிருந்த விளக்கும் அணையிற நிலைமையில இருக்கு. இப்ப இவரு ஒரு பெண் தனியா இருக்க வீட்டுக்குள்ள போறது நாகரீகமா இருக்காதுன்னு வெளியே இருந்த மாதிரியே தன்னுடைய நாக்க நீட்டி விளக்க அணைய விடாம பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து வெளியூர் போன விவசாயி ஐயாவும் வீட்டுக்கு வந்துடுறாரு. அதே மாதிரி இப்ப நடக்கிறது எல்லாம் பார்த்து இருள் அடிச்சு நிக்கிறாரு. இதுக்கப்புறமா ஒரு வழியா அந்த பொண்ணுக்கு நல்லபடியா பிரசவம் பார்க்கப்படுது. குழந்தையும் நல்லபடியா பிறந்துருது. இதுக்கப்புறமா அந்த விவசாயி ஐயா தயக்கத்தோட அந்த கால் ஊனமான அந்த நபர்கிட்ட போய், ஐயா நீங்க யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா நீங்க சாதாரண மனுஷன் இல்லைன்றது மட்டும் எனக்கு தெரியும். நேத்து நடந்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன், உண்மையை சொல்லுங்க யாரு நீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த ஆளு வானமும் பூமியும் ஓங்குற மாதிரி இடி இடிக்கிற மாதிரி சத்தம் போட்டு சிரிக்காரு. நான் யாருன்னு கேக்குற, நான் தாண்டா உன் குலதெய்வம் நொண்டி இருப்பேன். ஓ மூதாதையர் என்ன வணங்கி வந்தாங்க, ஆனா காலப்போக்குல என்ன மறந்து விட்டாங்க. அதனால தாண்டா நானே உன்னை தேடி வந்திருக்கேன். நீயும் இந்த ஊர் மக்களும் என்ன கையெடுத்து கும்பிட்டா உங்க குலத்தையே காத்து வருவேன்னு சொல்லி பாலகுருநாதன் அங்காள பரமேஸ்வரி கோயில்ல மறைஞ்சிடறாரு. இதுக்கப்புறமா தான் ஓடைப்பட்டி மக்களின் குலதெய்வமாக நொண்டி கருப்பசாமி மாறி இருக்காரு. இந்த கோவில்ல மாசி சிவன் ராத்திரி அன்னைக்கு நொண்டி கருப்பனுக்கு திருவிழா எடுக்கிறாங்க. அதே மாதிரி வருடா வருடம் இந்த கருப்பசாமியோட பழைய சிலையை எடுத்துட்டு புது சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபடுறாங்க. ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்த எல்லாத்துக்கும் நன்றி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.